ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் கேலக்ஸி A57 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. 6.7 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 1.5K ரெசல்யூஷனில் தரதுனால நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே பெட்டராகவே இருக்குங்க. சூப்பர் AMOLED ப்ளஸ் அப்படிங்கிறது அதனால் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, வீடியோ குவாலிட்டியெல்லாம் பெட்டராகவே இருக்குது. அப்புறம் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறனால நம்மளுக்கு மூமெண்ட் ஸ்பீடு, ஸ்க்ரோல் பண்ணுற ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. லேக் ஆகிற மாதிரி, ஹேங் ஆகிற மாதிரி, ஸ்லோவாக இருக்கிறப்பெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க, நல்லாவே இருக்குங்க. அப்புறம் 1500 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவல் கொடுக்கறனால வெளிச்சத்தில் மொபைல் யூஸ் பண்ணும்போதும் கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாகவே தெரியுங்க. 6.9 mm திக்னஸ், ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனுங்க. பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்குங்க. வெயிட்டும் 179 கிராம், அது கொஞ்சம் லைட் வெயிட்டான ஃபோன் தாங்க. என்னதான் 5000 mAh பேட்டரி கொடுத்தாலும் அது ரெடியூஸ் பண்ணத்தான் சூப்பர் AMOLED அப்படிங்கிற டிஸ்பிளே கொடுத்து நம்மளுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எல்லாம் நல்லாவே இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா AMOLEDனாவே இன் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. அதே போல் தான் இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குதுங்க. அடுத்து கேமரா பற்றி பார்க்கலாங்க. மொத்தம் பின்னாடி கேமரா மொத்தம் 3 கேமராங்க. ஒன்று 50 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சார் வித் OIS சப்போர்ட் இருக்குது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது 13 MPக்கான நம்மளுக்கு அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. அப்புறம் 5 MPக்கான டெப்த் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, கேமரா வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா சாம்சங்கில் இது கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருந்தாலுமே கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி எல்லாமே பெட்டராகவே இருக்குது. அடுத்தது முன்னாடி 12 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்கறனால அதுலேயுமே நல்ல டீசெண்டான ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியுங்க. 1080 வீடியோ 60 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. நம்மளுக்கு கேமரா குவாலிட்டி எப்போவுமே பெட்டராகவே இருக்குங்க. வித் OIS சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்டேபிளாக வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனால இன்னும் வீடியோ குவாலிட்டி எல்லாமே பெட்டராகவே இருக்குங்க. அடுத்தது கேமரா பற்றி பார்த்தாச்சுங்க. பேட்ரி பற்றி பார்க்கலாங்க. 5000 mAh பேட்ரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்குதுங்க. ஆனால் சார்ஜர் அடாப்டர் வந்து பாக்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க, நம்ம தனியாக வாங்கணும். அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஒரு 1500 சம்திங் வருங்க. அப்படி வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கூட சேரும். ஏன்னா சும்மா பாக்ஸில் வந்து ஃபோனும், கேபிள், சிம் எஜெக்டர் இது மட்டும் கொடுப்பாங்க, நம்ம தனியாக வாங்கிக்கணும். 45 வாட்டுக்கான வரைக்கும் சார்ஜ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் ஒர்க் ஆகும் அப்படின்னு இருக்கிறாங்க. 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB இன்டர் ஸ்டோரேஜுக்கு மொபைல் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் 45,000 வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா எல்லா பிராண்டு மொபைலுமே ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் சாம்சங் வந்து ஆல்ரெடி இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் பண்ணும்போது இவங்க கண்டிப்பாக 5000 எல்லாம் 2000 பண்ணாங்கன்னு இவங்க 5000 பண்ணுவாங்க. எல்லாம் 5000 பண்ணாங்க இவங்க 10,000 பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பிராண்டு தான். ஆனால் இருந்தாலும் ஓகேங்களா. அடுத்தது சாம்சங் எக்ஸினோஸ் 1680 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. ஒரு நல்ல ப்ராசஸ் தான், ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஹீட் இஷ்யூ இருக்குது, அவ்வளோதாங்க. மற்றபடி ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாம்சங் வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் கொடுத்தா இதோட பெட்டராகவே இருக்குது நல்ல பர்ஃபார்மன்ஸில். இருந்தாலும் அவங்க ஓன் ப்ராசஸ் கொடுக்கறனால கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் ப்ராசஸ்னே சொல்லலாங்க. அப்புறம் நம்மளுக்கு திக்னஸ் 6.9 mm கொடுக்குறனால யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா பேட்ரி அவ்வளோ கொடுத்து போட்டு நம்மளுக்கு ஸ்லிம்மாக கொடுத்துக்கலாம் நல்லா இருக்குங்க. அப்புறம் IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. 69 தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஃபோனுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு ஃபோனை தயார்படுத்திக்கிறது தான் IP68 69ங்கிறது நல்லாவே இருக்குங்க. அப்புறம் ஃபோன் வந்து Android 16 தான் அப்டேட்டில் வரப்போகுது OS. அப்புறம் இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு 45,000 to 46,000 ரேஞ்ச் வரும்போது நம்மளுக்கு ப்ராசஸ்ஸு எல்லாமே ஒரு டீசெண்டாக இருக்குது. கேமரா நல்லாவே இருக்குங்க. அப்புறம் டிஸ்பிளே கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடியில் இதோட இதே ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கிற ஃபோனில் ஒரு 35,000 to 40,000 செக்மெண்ட்டில் கிடைக்குதுங்க. இல்லை எனக்கு சாம்சங் பிராண்டட் மொபைல் தான் எனக்கு ஃபோன் வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபோனை வாங்கலாங்க. ஒரு நல்ல ஃபோன் தான். மற்றபடி இல்லை இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இதோட கம்மி மொபைல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஒரு 5,000 to 7,000 டிஃப்ரெண்ட்லேயே இருக்குது. அப்புறம் அது ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு சாம்சங் பிராண்டில் வேணும்னா கண்டிப்பாக எடுக்கலாங்க, நல்ல ஃபோன். சாம்சங் யூஸர்ஸ் எத்தனை பேர் இந்த மொபைல் பார்க்குறேன்னு சொல்லுங்கள். சாம்சங் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை முடிக் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.